இனி தமிழகத்தில் நடைபெற்ற பிற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். சேலம் மாவட்டம் திருவாக்கவுண்டனூர் பகுதியில் வரும் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள பாமக மாணவர் சங்க மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை ஆணையரிடம் தலித் அமைப்புகள் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அரசியல் ஆதாயத்திற்காக சாதி மோதல்களை ஏற்படுத்தும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு வருவதாகவும் அதனால் மாநாடு நடத்துவதை தடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கும் இஸ்லாமிய சிறை கைதிகளை கருணை அடிப்படையில் விடுவிக்க வேண்டும் என மறுமலர்ச்சி தமுமுக கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் கருணாகரிடம் அளித்த மனுவில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளவர்களை அண்ணா பிறந்த தினமான செப்டம்பர் 15 அன்று கருணை அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி வாலாக்குட்டைப்பட்டியைச் சேர்ந்த செல்வம் காவிரி ஆற்றில் குளிப்பதற்காக சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்த பூலாம்பட்டி காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே சேதமடைந்துள்ள சாலையை சீரமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். களக்காடு அருகே உள்ள டோனா ஊரில் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி வழியாக ஏர்வாடி செல்லும் 9 கிலோமீட்டர் சாலை மிகவும் சேதமடைந்து காணப்படுவதாக பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். 30வது தேசிய கண்தான விழிப்புணர்வு இருவார விழாவினை முன்னிட்டு கடலூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் அரசு தலைமை மருத்துவமனை இயற்கை இளையோர் மன்றம் இணைந்து இந்த பேரணியை நடத்தினர். இதில் கடலூர் அரசு மருத்துவமனை செவிலிய மாணவர்கள் கையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி நகரின் முக்கிய சாலைகளில் ஊர்வலமாக சென்றனர். தூத்துக்குடியில் அதிக கமிஷன் கேட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விசைப்படகு மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் படகு ஒன்றுக்கு 8% கமிஷன் தேவை என ஏஜென்ட்டுகள் கேட்பதாக கூறி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்தில் கடைகள் கட்டப்படாமல் இருந்த இடத்தை அதிமுகவினருக்கு ஒதுக்கியதாக கூறி மாநகராட்சி கூட்டத்திலிருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தஞ்சாவூர் மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மேயர் சாவித்திரி தலைமையில் நடைபெற்றது. இதில் புதிய பேருந்து நிலையத்தில் 50 கடைகள் கட்டுவதற்கான இடத்தை அதிமுகவினருக்கு மட்டும் வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய திமுகவினர் மாநகராட்சி நிர்வாகம் விதிகளை மீறி செயல்படுவதாக புகார் தெரிவித்தனர். தமிழகத்தில் பள்ளிகளில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர் சங்கம் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் முழக்கங்களை எழுப்பினர்.